எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர் திரு புகழேந்தி அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியா ஊடகங்கள்ல ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவா எல்லா இடங்களையும் உங்களை பார்க்க முடியும். ஆனா இப்ப சமீப காலமா ஒரு தொய்வும் ஒரு சோர்வும் இருந்த மாதிரி தெரியுது சார். முதல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயரால் கொண்ட தொலைக்காட்சியினுடைய முதல் பேட்டி என்று நினைக்கிறேன். ஆகவே இதை பார்க்கின்ற நேயர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி. உங்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன கேட்டீங்க, ரொம்ப நாளா காணீங்களா? இப்போ இல்ல பிரிண்டோ, இப்போ ஒரு வாரமா அப்படி போயிட்டு தான் இருக்கு. ஆனா தேர்தல் முடிஞ்சது இல்ல, ரிசல்ட் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி ஊடகங்களும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, இதுல தன்னை உட்படுத்தி கொண்டவர்கள், தேர்தலில் நின்றவர்கள், பலரை ஆதரித்து பிரச்சாரம் செய்தவர்கள் இப்படிலாம் இருக்காங்கல்ல. அதனால சரி எனக்கும் இந்த ரிசல்ட் வரட்டுமே நினைச்சேன். நடுவில் பேட்டி கேட்கவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நேத்தி கூட அப்படி தந்தியில ஒரு பேட்டி இருந்தது, சன்ல இருந்தது, அப்படி மாறி மாறி கொடுத்துட்டு தான் இருக்கேன் நான். ஆகவே முழுமையாக காணாமல் போகவில்லை, காணாமல் போக போவதும் இல்லை. ஆகவே ஒரு இடைவெளி. இல்ல ஓபிஎஸ் ஆதரவு அப்படிங்கிற இடத்துல இருந்து விலகிட்டீங்களோ அப்படிங்கறதா கேள்வி. இல்ல, நான் அப்படி சொல்லவே இல்லை. எங்கேயுமே நான் வந்து ஓபிஎஸ் அண்ணனோட இதுல வந்து விலகிட்டேன், அவரோட இல்லை அப்படிலாம் நான் சொல்லவே கிடையாது. அது உங்களுக்கே தெரியும். நான் அப்படி சொல்லவும் மாட்டேன். அவர் மேல ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதை, அன்பு, ஒரு அமைதியான தலைவர். சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும், கட்சியில் இருக்கதான் செய்யும், வர வழியே இல்லை. ஆகவே நாம் சொன்ன கருத்துக்களை எல்லாம் சிலவற்றை அவர் புறக்கணித்து விட்டார் என்பது உண்மை. அதனால என்னை பொறுத்தவரை பல இடத்தில் நாம் போட்டியிட்டு இருக்க வேண்டும். அது ரொம்ப கவனமா இருந்தேன் நான். என்னோடு முன்னாள் அமைச்சர் திரு கு. கிருஷ்ணன் அவர்கள், திரு ஜெய்சிடி பிரபாகரன் அவர்கள், அதை வச்சுதான் அவர் உத்தரவு பேர்ல பணம் பெற்றோம். அதெல்லாம் ரசீது கொடுத்தோம். எங்க நிக்கிறீங்கன்னு மனு வாங்கினார் அண்ணன். அதை கன்சிடர் பண்ணி நிறுத்தி வைக்கிறேன்னு சொன்னாரு. அதுக்கு பின்னாடி அது நிறுத்தப்படவில்லை. அது எங்கேயோ போய் எதிரொலிச்சிருச்சு. டெல்லி ஹைகோர்ட்ல ஒரு ஆர்டரை வாங்கினா, அதை பரிசீலனை பண்ணி புது மனுவை பெற்று நியூ ஃப்ரெஷ் அப்ளிகேஷனை வாங்கி கன்சிடரேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எலெக்ஷனுக்கு முன்னாடியே, காலண்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதுக்கு பின்னால கொடுக்குது. 15-18 ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்ச் 15 நினைக்கிறேன் இந்த வருடம். மார்ச் 18 சென்னை உயர்நீதிமன்றம் காலண்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அந்த பின்னாடி கொடுக்குது சென்னை உயர்நீதிமன்றம். அதை கணக்கில் எடுத்துட்டாங்க தேர்தல் ஆணையத்தில். ரொம்ப தவறான வழிகாட்டுதல் அது. ஏன்னா அவங்களுக்கு டைரக்ஷன் இல்லை சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து. டெல்லி உயர்நீதிமன்றம் மாத்திரமே பார்ட்டியா இருந்துச்சு எலெக்ஷன் கமிஷன். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இப்ப நம்ம பல இடத்துல நிறுத்திருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய. நாங்க யாரும் சீட்டுக்காக போய் நின்று எங்களை நிறுத்துங்க போங்கன்னு சொல்லி நானோ ஜேசிடியோ கிருஷ்ணன் போன்றவர்களோ மற்றவர்களோ கேட்கல. அதிகமாக விருப்பப்பட்டவர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள், அதெல்லாம் சில பேர் மிகவும் ஆர்வமாக இருந்தார்கள். அவர் ஏன் அண்ணா அப்படி ஒரு முடிவு எடுத்தார்னு எனக்கு தெரியாது. ஆகவே அவர் முடிவெடுத்தார், ராமநாதபுரம்னு முடிவெடுத்தார். தினமலர் நாளிதழ்ல ஒரு செய்தி வந்தது. அண்ணாமலை அவர்கள் ஓபிஎஸ் அவர்களிடம், அண்ணா நீங்க ஒரு 16 இடம் போட்டியிடுங்க, அப்பதான் நம்ம அதிமுகவை கைப்பற்ற முடியும் அப்படின்னு முதல்ல சொன்னதாகவும், பிறகு அட்லீஸ்ட் ஒரு 8 இடத்துலயாச்சும் கண்டெஸ்ட் பண்ணுங்கண்ணே அப்படின்னு கேட்டுக்கிட்டதாகவும், இவர் இல்ல நான் ஒரே ஒரு இடத்துல போட்டியிட்டு நான் நிரூபிக்கிறேன், அது போதும் அப்படின்னு சொன்ன மாதிரி தினமலர்ல செய்தி வெளிவந்திருக்கு. அது அந்த பேப்பர்காரங்க அவங்க எழுதிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் ஊடகங்கள்லாம் ஒரு கருத்துக்களை சொல்லிக் கொண்டுதான் இருப்பீர்கள். எந்த அளவிற்கு உண்மைன்றதை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரவுண்டு பேச்சுவார்த்தை கூட்டணிக்கு நான் போயிருந்தேன். மிஸ்டர் அண்ணாமலை வாஸ் தேர் வெரி மச். நல்லா ட்ரீட் பண்ணார், பேசினாரு. அப்போ பல இடங்களை கேட்டது உண்மை. ஆனா அதற்கு பின்னால் என்ன நடந்ததுன்னு தெரியல. நான் டெல்லி போயிட்டேன். ஆகவே அதான் நான் சொல்றேனே, என்னை பொறுத்தவரை கூட மாவட்ட செயலாளர்கள் மற்றவர்களை நிறுத்தி அழகு பார்த்திருந்தால் அற்புதமாக அமைந்திருக்கும் என்பது எனது கருத்து. ஏன்னா ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர் என்று சொன்னோம். ஆகவே இந்த நாடாளுமன்றத்தில் நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம்னு சொல்லியிருக்கோம். இன்னும் 39 இடத்துல நிக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். மாவட்ட செயலாளர் கூட்டத்தை அப்பப்போ போட்டிருக்கோம், அத்தனையும் பண்ணியிருக்கோம். ஆகவே இப்ப புகழேந்தி எனக்கு சீட்டு கொடுங்க அப்படின்னு போய் நான் நின்று கதறல, மற்றவங்க கேட்கல. ஆனா யாரெல்லாம் கேட்டார்களோ, முன் வந்தார்களோ, அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நம்ம நிறுத்தியிருந்தோம்னா ஒரு நன்றாக அமைந்திருக்கும் என்பதுதான் எனது. இப்போ
எனக்கு தேனியை விட்டு கொடுத்துட்டாரு அவரு. அதுல எனக்கு விருப்பம் இல்ல. நான் நேரா கூட சொன்னேன், தேனியை விட்டு கொடுக்காதீர்கள்ன்னு. நான் இவருக்கு அவருக்கெல்லாம் அப்ப தெரியாது. அப்ப சொன்னேன், நம்மட்ட 2 தொகுதி இருக்கு. போடிநாயக்கனூர் இருக்கு. நீங்கள் தொடர்ந்து 6 முறை வெற்றி பெற்ற தொகுதி. ஐயப்பன் வெற்றி பெற்ற உசிலம்பட்டி இருக்கு. ஆகவே 2 தொகுதி நம்ம கையில இருக்கு. ஒரு எம்பி ஜெயிச்சிருக்கோம். ஆகவே அது வேண்டாம் அப்படின்னோம். யார் சொன்னாங்கன்னு தெரியல. அவர் சொந்த முடிவு எடுத்துட்டாரு. ஆகவே அதை வேண்டாம் என்று விட்டு கொடுத்து விட்டு ராமநாதபுரம் போயிட்டார். இதுதான் நடந்தது. அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு கருத்து வேறுபாடுகள் தான். எனக்கு அதுல எனக்கு ஒளிவு மறைவு இல்லை. அதை விட்டு கொடுத்து அவர் ராமநாதபுரம் சென்றதில் என்னை பொறுத்தவரை ராமநாதபுரம் சென்றது வேறு. அங்க இருக்கின்ற மக்கள் எல்லாரும் கலந்திருக்கிறார்கள். சிறுபான்மை மக்கள், பசுமனையா வழி வந்த மக்கள் இப்படிலாம் இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா நாம் இருக்கின்ற இடம், நம்மை வளர்த்து ஆளாக்கிய இடம், புரட்சி தலைவி அம்மா உத்தரவுக்கு இணங்க நாம் போட்டியிட்டு பலமுறை வெற்றி பெற்ற இடம். அந்த தேனி என்பதுதான், அந்த மண்டலம் என்பதுதான் ஓபிஎஸ் அண்ணனுடைய சொந்த அஸ்திவாரமாக இருந்த இடம். ஆகவே அதை ஷிஃப்ட் பண்ணதுல எனக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் உண்டு. இப்ப 2 செய்தியும் வேற வேற மாதிரி இருந்தாலும் என்னன்னா, ஒண்ணு தேர்தல் பிரச்சார நேரத்துல அண்ணாமலை அவர்கள் ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அதிமுக காணாம போயிடும் அப்படின்னு அவர் சொன்ன ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, திமுகவினுடைய சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்கள் அதிமுக உடையும், அந்த வேலையை திமுக பார்க்காது, பாஜக தான் அந்த வேலையை பார்க்கும் அப்படிங்கிறத ரகுபதி அவர்களும் பதிவு செய்யறாரு. இந்த 2 கருத்தையும் எப்படி பாக்குறீங்க நீங்க? அமைச்சர் ரகுபதி அண்ணனோடு பலகாலம் பழகியவன் நான். அவரை வளர்த்து ஆளாக்கியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். முதலில் அமைச்சர் பொறுப்பிலே அவர் அலங்கரிக்கப்பட்டார் என்று சொன்னால் அதுக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காரணம். ஆகவே அதை என்றும் அவர் மறக்கவும் மாட்டார், எனக்கு தெரியும். ஆகவே அவர் குற்றச்சாட்டு எல்லாம் பாரதிய ஜனதா உடைச்சு அழகு பார்க்கும் அப்படிங்கிறத சொல்றார் அவர். அது அவருடைய கருத்து, சொல்வதற்கு உரிமை உண்டு. ஆகவே திரு அண்ணாமலை அவர்கள் தேர்தல் நேரத்தில் தேனியில பேசும்போது தேர்தலுக்கு பின்னால் ஒரு கைக்கு போய்விடும். அதே அவர் ராமநாதபுரத்துல பேசும் பொழுது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தலைமை ஏற்பார்கள். இப்படி எல்லாம் பேசியிருக்கார். தேர்தல் நேரத்துல நீங்க பல விஷயங்கள பேசுவாங்க. ஒரு ஆதங்கத்துல, ஆர்வத்துல பேசுவாங்க. அதை நீங்க கணக்கில் எடுத்துக்க வேண்டாம் என்பதுதான். ஆனா அதே நேரத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காணாமல் போய்விடும் என்பதெல்லாம் கனவிலே கூட நினைக்க வேண்டாம். யாரும் யாருக்கும் அடிமைகள் அல்ல. ஒரு கட்சி, அதை சார்ந்த தலைவர் அந்த கட்சி எப்படி வளர வேண்டும் என்று நினைக்கிறாரோ அப்படித்தான் எங்களது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்று வானோங்கி பறக்கின்ற வள்ளல் தந்த கொடியேந்திய ஒவ்வொரு தொண்டனும் கனவு காணுகிறார். அதைதான் உறுதியாக, நிலைப்பாடாக, கொள்கையாக, கோட்பாடாக கொண்டிருக்கிறோம். ஆக யாரோ காணாம போயிடுவாங்கன்னு சொல்லி இருந்தால் அந்த கனவெல்லாம் பலிக்காது. அதையெல்லாம் நாங்கள் அரசியலில் பார்த்துட்டோம். எவ்வளவோ பார்த்துட்டோம். அம்மாவை பார்த்து சொல்லிங்களா காணாம போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி? அரசியலே இருக்க மாட்டாங்கன்னு கணக்கு போடலையா? அதையெல்லாம் மீண்டும் 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 வந்தார். தொடர்ந்து வெற்றியை தந்தார். இதெல்லாம் நடந்துருச்சு அரசியல்ல. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்னொரு கட்சி நிர்ணயிக்கக்கூடிய இடத்திலே இல்லாத ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கம். ஆகவே யாரோ சொல்லுகிறார்கள், எதையோ சொல்லுகிறார்கள் என்று அதை கேட்கவே வேண்டாம். இந்த தேர்தலுக்கு பின்னால் அதிமுக மிக சிறப்புடன் எனக்கு தேவையெல்லாம் நல்ல முறையில் இந்த கட்சி வரும் என்று நம்புகிறேன். பார்ப்போம். இல்ல, நல்ல முறையில வரும்னா மீண்டும் எல்லாரும் ஒன்னா சேருவாங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, நான் அந்த பாயிண்ட்டுக்கே இப்ப நான் உங்ககிட்ட வரல. ஏன்னு கேட்டீங்கன்னா, பிரிட்டோ இதுல திருந்த வேண்டிய மனிதர் எடப்பாடி பழனிசாமி. அவர் திருந்திட்டாருன்னா எல்லாமே சரியா போயிடும். ஒரு முறை ஓபிஎஸ் அவர்கள் உங்களுக்கு தெரியும், ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் கொடுத்த தீர்ப்பிற்கு பின்னால் நேரடியாகவே பிரஸ் கூட்டு உட்கார வைத்து அழைத்தார். அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் ஏ ஃபார்ம், சிஎன்டி ஃபார்ம், ஏ ஃபார்ம், பி ஃபார்ம்ல சைன் போட்டு கொடுக்குறேன், அங்க நிக்கிறவங்க பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, நம் சண்டையில் கூப்பிட்டார். இதுக்கெல்லாம் ஒத்து வராத ஒரே நபர் பழனிசாமி தான். அவர் அடிக்கடி மேடையில சொல்லிக்கிறார், சாதாரண தொண்டன் கூட பெரிய தலைவரா அதிமுக வந்துட முடியும், ஒரு சாதாரண தொண்டன் கூட நினைச்சு பார்த்தா நீங்க எங்கேயோ போயிட முடியும், முதலமைச்சரா வர முடியும். நான் அப்படிதான் வந்தேன். அவர் அப்படி வரல, அப்படி வரவே கிடையாது. எனக்கு தெரியும், அவர் கதை பூரா எனக்கு தெரியும். சேவல் புறால கூட அம்மா பக்கம் நின்று
அம்மா பேரை சொல்லி ஜெயிச்சவர் தான் அவரு. ஆகவே முதலமைச்சரா எப்படி வந்தோம்னா, மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்து பழனிசாமி வந்திருந்தா ஒத்துக்கலாம். அவர் காலில் விழுந்து வந்தது உங்களுக்கு தெரியும். அது திமுக பாதம் பிழைந்த பழனிசாமின்னு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருப்பதையும் பார்த்துட்டு இருக்கீங்க. அது அல்ல. நான் என்ன சொல்றேன், மக்கள் பழனிசாமிக்கு ஓட்டு போட்டாங்க. எம்எல்ஏ ஆனாரு. எம்எல்ஏ அவர் சட்டமன்ற உறுப்பினருக்காக தானே ஓட்டு போட்டாங்க. ஆமாங்க, சட்டமன்ற உறுப்பினர் ஆனது நான் இல்லைன்னு சொல்லிய பழனிசாமி அங்க தோத்து இருக்காரு, ஜெயிச்சிருக்காரு, ஜெயிச்சார். சட்டமன்ற முதலமைச்சரை யார் தேர்ந்தெடுக்க வேண்டும்? சட்டமன்ற உறுப்பினர்கள். அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் உத்தரவு போட்டது யாரு? அதுதானே வெரி இம்பார்ட்டன்ட். 3 நாள் அங்க வந்து ராத்திரி பகலா காத்துட்டு இருந்து ஒரு லேடின்னு கூட பார்க்காம இந்த கட்சி போயிடுவேன்னு சொல்லி சின்னம்மா என்கின்ற சசிகலா தான் இந்த ரிசார்ட்ல உட்காந்து இவ்வளவு வேலையும் பார்த்து இவரை முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணாங்க. நானும் தானே கூட இருக்கேன். அது மாதிரி வந்து காலில் விழுந்தாரு. என்னை வச்சு நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க பிரிண்டோ, என்னை வச்சு 13 அமைச்சர்கள் அவங்க சிறையில் இருக்கும்பொழுது பெங்களூர்ல வந்து பார்த்திருக்காங்க. 13 அமைச்சர்கள். அழுதவங்களை பார்த்தேன், கீழே விழுந்து காலில் விழுந்து எழுந்திருக்க முடியாம தூக்கி விட்டுருக்கேன் நானே, அவங்கள பார்த்தேன். செவுத்து பிடிச்சி அழுதவங்களை பார்த்தேன். அம்மா இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லி கதறினவங்கள பார்த்தேன். நாங்களாம் அவங்க பின்னாடி இருக்கோம் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்தவங்கள பார்த்தேன். அப்படியே மாறின காட்சியும் பார்த்தேன். எப்படி காலில் விழுந்து காலை வாரினாங்களோ அப்படி. ஆகவே சசிகலான்ற சின்னம்மா இவர் கையை தூக்கி இவர் தான் இந்த கட்சியினுடைய தலைவரா சிஎம்மா வராரு அப்படின்னு சொல்லாம போயிருந்தா எங்கிருந்து சார் வந்துருவார் இவரு? சொல்லுங்க பார்ப்போம். அந்த 13 அமைச்சர்களுக்கு கொஞ்சோண்டு ஒட்டிட்டு இருந்தது விசுவாசம், முன்னாள் அமைச்சர்களுக்கு. அப்ப இவருக்கு இல்லையே அது. பார்க்க வரேன்னு 3 தடவை சொல்லிட்டு பெங்களூருக்கு பார்க்கவே வரல, ஏமாத்திட்டார். ஆகவே இவர் ஒரு ஏமாற்று பேர் வழி, துரோகி, நயவஞ்சகக்காரர், முதுகிலே குத்துபவர். இதெல்லாம் அரசியல் சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அவர் நெத்தியில குத்தி இருக்கு. அதனாலதான் ஒரு தேர்தலையும் ஜெயிக்க முடியல பிரிண்டோ. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு தேர்தலையாவது ஜெயிக்க முடியாது. இதுதான் விஷயம். அவர் ஏன்னா இவர் ஏமாற்று பேர் வழின்றதை நாடு தெரிஞ்சு வச்சிருக்கு. ஆகவே நீங்க வந்து அவர் வந்து முதலமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓட்டு போடல. அது அன்னைக்கு இதே அம்மா சின்னம்மா என்கிற சசிகலா வேற யார் கையை தூக்கி இருந்தா கூட சிஎம் இருப்பாங்களே? இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப பேசிட்டு இருக்க செங்கோட்டையன் ஆகட்டும், மிஸ்டர் வேலுமணி ஆகட்டும், மிஸ்டர் தங்கமணி ஆகட்டும், யாரையோ ஒருத்தரை தூக்கி ஆகலாம் கூட சொல்றாங்க. ஆர்பி உதயகுமார் ஆகட்டும், சொல்லியா அவங்க சொல்ல ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து ஒருவர் ஆகட்டும், யாரையோ ஒருத்தர் சொன்னா அவங்கதான் முதலமைச்சர். ஆனா அன்னைக்கு அதை அவங்க செய்யலையே. இவரை தான் நம்பி செஞ்சாங்க. ஏன்னா இவர் தான் பின்னாடி முதுகுல குத்த போறாருன்னு அவருக்கு தெரியாது அவங்களுக்கு. ஆகவே அவங்க அரசியல் வாழ்வையும் முடிக்கிறதுக்காக முடிச்சுட்டாருன்னு தான் சொல்லுவேன் நான் 90%. ஆகவே அப்படிப்பட்ட மனிதர். அவர் திருந்தவில்லை, இந்த இயக்கம் ஒன்றாகவில்லை. அதுதான் உண்மை. அவர் என்றாவது திருந்துவாரே ஆனால் நிச்சயமாக சொல்லுகிறேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் மாபெரும் வெற்றியை மீண்டும் பெறும். சார், இப்ப எடப்பாடி பழனிசாமி அவருக்கு எதிரா நிறைய புகைச்சல் கிளம்புது. நிறைய பேர் அவர் மேல அதிருப்தியில இருக்கிறாங்க. முன்னாள் அமைச்சர்களா இருக்கட்டும், நிறைய நிர்வாகிகள்லாம் அவருடைய தலைமையை ஏற்றுக்கிறதுல அதிருப்தியில இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் நிறைய ஊடகங்கள்ல பார்க்க முடியுது. நிச்சயமா பிரிண்டோ, எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அப்படின்லாம் இப்ப தலைவர் பாடியிருக்காரு, உங்களுக்கு தெரியும். எத்தனை காலம் தான் தோல்வியை சந்திப்பது? தோல்வியை சந்திச்சுட்டு போக முடியுமா? இதுக்கெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் சிவி சண்முகத்தை எவ்வளவோ பேசியிருக்கேன். ஜெயக்குமாரை நான் சொல்லாதே கிடையாது. புறா தலையில் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன். பொன்னையன் சொன்ன மாதிரி குடிகாரன் இவங்கெல்லாம் ஒத்து வர மாட்டாங்க, எனக்கு தெரியும். இவர்கிட்ட தகராறு பண்ணதான் போறாங்க. வேலுமணி எல்லாம் ஒத்துக்க மாட்டார்னு நினைக்கிறேன். நல்ல ஃபீல்டு ஒர்க்கர். ஆகவே பழனிசாமி கிட்ட இனி தோர்த்தால் இவர் தலைமையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அங்கே உட்கட்சி கலவரம், இந்த தேர்தல் ரிசல்ட் வந்த பின்னாடி, நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட் வந்த பின்னாடி 4ஆம் தேதிக்கு பின்னாடி அங்கேயே உள்ளேயே உட்கட்சி தகராறு ஏற்படும். இப்ப ஏற்பட்டிருக்கு. அது வெடித்து பூகம்பமாக வெளியில வரவில்லை. அது நிச்சயமா 4ஆம் தேதிக்கு மேல வெளியில வரும். அது நீங்க சொல்றது கரெக்ட் தான். 2-3 நாட்களுக்கு முன்பு செங்கோட்டையன் அவர்கள் இந்த செய்திகள் எதிலுமே உண்மை கிடையாது, நான் கட்சி தலைமையை ஏற்றுக்கிட்டு தான் செயல்படுறேன், என்றைக்குமே அதிமுக தான் அப்படிங்கிற செய்தியை பதிவு செஞ்சிருக்காரு. நாங்களாம் என்ன பப்ளிக் பீப்புள் பார்ட்டி, பாகிஸ்தான்ல இருக்க பீப்புள், அந்த கட்சியை சார்ந்தவர்களா? இவர் தான் அதிமுகவை சார்ந்தவரா? அவர் ஒன்றும் செய்ய மாட்டார் சார், எனக்கு தெரியும். என்னோட ரொம்ப அன்பா இருந்தவர். நான் இன்னைக்கு பார்த்தா அண்ணன் கூப்பிடக்கூடியவர். அவரெல்லாம் அப்படி எதிர்த்து தைரியமா வெளியில வர மாட்டாருங்க, எனக்கு தெரியுங்க அவரை பத்தி.
நான் ஸ்டடி பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு ஒரு காலத்துல எலெக்ஷன் வேலை பார்த்தவர் அவர். கர்நாடகாவில் நான் கேண்டிடேட்டா நின்னப்போ. அதையெல்லாம் மறக்க மாட்டேன். மிக அருமையான மனிதர். ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வரவே மாட்டார். அவரை முன்னிறுத்திக் கொண்டு ஒரு தலைமை ஏற்றுக்கொண்டு வரமாட்டார். இத பண்ணியிருந்தாருன்னா, இந்த எடப்பாடி பழனிசாமி உள்ள வந்திருக்க மாட்டார். இத பண்ணியிருந்தாருன்னா, எடப்பாடி பழனிசாமி பின்னாடி அவர் சட்டையும் அதையும் பிடிச்சிட்டு ஓடினார் இவரு. யாரு? செங்கோட்டையன் பின்னாடி பழனிசாமி ஓடுவார். பல காலம் அதுதான் நடந்துச்சு. இன்னைக்கு பழனிசாமி பின்னாடி இவர் ஓடுற நிலைமையை நான் அந்த ஈரோடு மாவட்டம் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஈரோடு மாவட்டத்துல எவ்வளவு பேர் வெளியில போயிட்டாங்க சார். கொஞ்சம் பேரா போயிருக்காங்க கட்சி விட்டு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு லிஸ்டே வச்சிருக்கேன் நானு. ஏகப்பட்ட பேர் போயிட்டாங்க. ஆக அந்த மாவட்டமும் போச்சு. அவர் தைரியமா எதிர்த்துலாம் வரமாட்டார். இன்னொன்னு சொல்லணும், அவர் வரணும். ஆனா வரமாட்டார். வருவார், ஆனா வரமாட்டார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படிதான் ஊடகங்கள் பேசும் உங்களுக்கு. சார் இவர் யார் அமைச்சர் கொடுத்தா சொல்லுங்க? அம்மாவால் கைவிடப்பட்டவர். அம்மா இறக்கும் பொழுது மந்திரி இல்லை அவர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இவர் அமைச்சரா பண்ணது யாரு? மாஃபோ பாண்டியராஜன் அமைச்சரா பண்ணது யாரு? சின்னமா தான் பண்ணாங்க. அவங்க தானே பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி உண்மையா இருக்கின்ற அரசியல் அவர் என்ன உண்மையா இருந்தார் இப்போ? என்ன விசுவாசமா இருந்தார் இப்போ? அமைச்சரானீங்களே இல்லையா நீங்க? அவங்களுக்கு விசுவாசமா இருந்துட்டீங்களா நீங்க? முதலமைச்சரா பழனிசாமியை பண்ணது அவங்கதான். இவரை அமைச்சரா கல்வி அமைச்சரா பண்ணது அவங்கதான். இவங்கெல்லாம் எங்கீங்க விசுவாசமா இருந்தாங்க? வளர்மதி வந்து காலில் விழுந்து கையில விழுந்து அப்புறமா வாரிய சேர்மனை வாங்கிட்டு போனது அதான். அதெல்லாம் சின்சியரா இருந்துட்டாங்களா? ஆகவே செங்கோட்டையான் எழுந்து வரமாட்டார். அவர் எதிர்த்து நிற்க மாட்டார். இது புரளியை கிளப்பிக்கிட்டு இந்த பிரஸ் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். அது அவர் சொல்றதுதான் உண்மை. ஒரு விதத்துல என்னெல்லாம் அப்படிலாம் வரமாட்டாங்க. நான் அதிமுகவில் தான் இருப்பேன். நாங்கெல்லாம் என்ன அதிமுக இல்லாம பாகிஸ்தான் கட்சியில இருக்கோம், சைனா கட்சியில இருக்கோமா, இல்ல ஜெர்மன் இயக்கத்தில் அதெல்லாம் கிடையாது. நாங்களும் ஏடிஎம்கேல தான் இருக்கோம். ஒரு வழி நடத்தக்கூடிய வீரமும் விவேகமும் வேண்டும். அது யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் தலைவராக முடியும். அதைதான் தலைவர் சொன்னார். நல்லவராக இருக்க வேண்டும். நல்லவராக இருந்தால் மாத்திரம் போதாது, வல்லவராகவும் இருக்க வேண்டும். இது இரண்டும் இருப்பவன் தான் தலைவர்னு சொன்னார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அது அம்மா கிட்ட செயல் வடிவத்துல பார்த்தோம். யாரா இருந்தாலும் மோதிக்குவாங்க. அது பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. கடந்த காலங்களில் அந்த அரசியல் வரலாற்று நிகழ்வுகளில் நாம் பார்த்தோம் இல்லைங்களா? பட் நான் என்ன கேட்கிறேன், நீங்க வந்து செங்கோட்டையனை முன்னிறுத்தி இந்த வதந்தியான செய்திகள் வருவதை அவரே ஒப்புக்கொண்டிருப்பதுதான் உண்மை. அவர் வரமாட்டார். வந்தா வேலுமணி வரலாம். வேலுமணி ஃபீல்டு ஒர்க்கர். பழனிசாமி நீ கீழே இறங்கப்பான்னு சொல்லி வேலுமணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலுமணிக்கு அந்த ஸ்ட்ராங் பொசிஷன் இருக்கு. ஆனா 10 சட்டமன்ற உறுப்பினரை வெற்றி பெற வைத்தார் கோவையில். ஆகவே அவர் பின்னாடி தொண்டர்கள் வருவார்கள். பழனிசாமி தூக்கி எறிஞ்சிட்டு வேலுமணி வரலாம். அப்படி வேலுமணி உள்ள வரணும்னா தங்கமணி சப்போர்ட் வேணும். அது 3 பேரும் ஒரு ஐக்கியமா இருக்காங்க. ஆகவே அவர்கள் 2 பேர் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் முடிவா இருக்கும். வேலுமணி அவர்களோட வைத்தியலிங்கம் பேசிட்டு இருக்கிறாரு. ஓபிஎஸ் மீது அதிருப்தியில இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள்லாம் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் பொய் கேள்விப்படுறேன். சார், அதெல்லாம் பொய். எந்த வைத்தியலிங்கம் அவர் பேசலீங்க. பாவம், அவர் மட்டும் தஞ்சாவூர்ல இருக்காரு. அவர் சும்மா ஒம்புக்கு எடுக்கிறாங்க. வைத்தியலிங்கமும் பேசல. அவரை யாரும் சந்திக்கவும் இல்லை. இவர்களாக சொந்தமாக ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. ஆகவே பேசவே இல்லை. நெருப்பு இல்லாமலையா சார் புகைய போகுது? இல்லை, எது வேணாலும் புகையும் நாட்டுல. நெருப்பு இல்லாம புகையும். அதை வந்து அப்பயே நீங்க ஆரம்பத்திலேயே அதை தண்ணீர் விட்டு சரி பண்ணலன்னா அப்புறம் அது எரிய ஆரம்பிச்சிடணும் வேகமா. அப்படித்தான் எரிகிறது. தவறான செய்தி. அது யாரும் யாரையும் சந்திக்கவில்லை. அதுக்கு யாரும் தூபம் போடவும் இல்லை. ஆகவே இதெல்லாம் வேணும்னு கிளறி விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. ஆகவே நாங்க ஒரு 3 பேர் பேசுறோம்னாங்க. சில விஷயங்களை கட்சிகளில் நாங்கள் பகிர்ந்து கொள்வது உண்மைதான். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, மறுக்கவே இல்லை. அதற்காக வந்து பேசுறாங்க, எதிர்ப்பு வந்துருச்சு அப்படின்னு நான் நினைக்கல. பட் தேர்தலுக்கு பின்னால் பழனிசாமியை அங்கேயே தூக்கி எறிவதற்கு தயாராவார்கள் என்பதில் எனக்கு எந்த ஐயப்பாடும் இல்லை. இல்ல, அதிமுகவை மீண்டும் ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில நீங்க, தேசியடி பிரபாகரன், தூபா கிருஷ்ணன், அப்புறம் திரு கே.சி. பழனிசாமி, இன்னும் பல முன்னாள் நிர்வாகிகள்லாம் நீங்க அந்த பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்கிறதா செய்திகள்லாம் கேள்விப்படுறோமே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். அதாவது வந்து இந்த தேர்தல் ரிசல்ட் வந்துட்டோம், என்ன வருதுன்னு பார்ப்போம். நீங்க சொன்ன அத்தனை பேரும் எனது
மூத்த சகோதரர்கள் கூப்பா கிருஷ்ணன், ஜேசிடி பிரபாகரன், கேசி பழனிசாமி ஆகட்டும், நீங்க யார் யாரை மென்ஷன் பண்ணீங்களோ அருமைக்குரிய மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே சரி. எல்லாருமே அவரு ராமநாதபுரத்துல ஜெயிக்கணும்னு தான் நாங்க ஆசைப்படுறோம். அவர் வெற்றி பெற்று வரட்டும். அந்த தேர்தல் ரிசல்ட் வரட்டும். வந்த பின்னாடி தான் ஒரு முடிவை எட்டியாக வேண்டும். இப்படியே ஸ்லோவா பயணிக்க முடியாதுங்க. ஓப்பனா சொல்றேன் நான். இப்படியே போனா எப்பொழுது எதிரி வீழ்த்துவது? நம் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு சங்கே முழங்குன்னு சொல்லி பாரதிதாசன் புரட்சி கவிஞர் பாடினார். அப்படி எதையாவது பண்ணிதான் ஆகணும். ஆகவே அது தேர்தல் ரிசல்ட் வரட்டுமே, என்ன பண்ண போறோன்றதை நீங்களும் வேடிக்கையா பாருங்க. அதை இப்ப அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், மூத்த பொறுப்பாளர்கள் வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன் இப்படி பல பேருடைய பெயர்கள்லாம் சர்ச்சைகள் அடிபட்டாலும் கூட சி.வி. சண்முகம் அவருடைய பெயரோ, ஜெயக்குமார் அவருடைய பெயரோ எந்த சர்ச்சையிலுமே அடிபட்ட மாதிரி தெரியல. அவங்க எடப்பாடி தலைமையை முழுமையா ஏத்துக்கிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? அடிப்பட்ட ஆபத்து. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியாத விஷயத்த சொல்றேன். இவரு கட்சியில இந்த மேட்டூர் பக்கத்துல ஒருத்தர் ராஜ்யசபா எம்பி கொடுத்தார். தர்மர் எம்பிக்காக அதை போராடி பெற்ற பொழுதுதான் இது பிரிஞ்சுது, கலாட்டா நடந்தது. அதை அவங்க ட்ரை பண்ணாங்க. ஓபிஎஸ் அண்ணன் விட்டு கொடுக்கல ஒருங்கிணைப்பாளரா. இந்த தகராறுலாம் நடந்தது. ஆனா சி.வி. சண்முகத்தை பொறுத்தவரை ஏன் ஸ்டேட்மெண்ட் இல்ல, அது உண்மைதான். ஆனா மிஸ்டர் பொன்னையன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அண்ணன் அவர் கிளியரா சொன்னார், 18 எம்எல்ஏ வச்சுட்டு இந்த குடிகார மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஆகவேதான் வேற வழி இல்லாம ராஜ்யசபா எம்பி தூக்கி கொடுத்துட்டேன்னு சொல்லி அந்த 18 பேர் எம்எல்ஏ லிஸ்டையும் பழனிசாமி போனவங்கள்ட்ட எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் காமிச்சார். உண்மையை சொன்னார். அது உண்மை. போறவள் பல பேர்கிட்ட காமிச்சிருக்காரு. மிரட்டுறான் அந்த ஆளு, 18 எம்எல்ஏ கையில வச்சிருக்கான். ஆகவே என்னால முடியலன்னு சொல்லி. ஆகவே இங்கே உண்மையாகவே பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்க சி.வி. சண்முகமோ ஜெயக்குமார் போன்றவர்களோ ஆரம்பித்தால் முழுவதுமாக கதை முடிந்துவிடும். கேம் இஸ் ஓவர், எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஆகவே அதுதான் நடக்கும். ஆனா உள்ளுக்குள்ள அந்த புகைச்சல் இருந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ஆகவே நீங்க கேட்ட கேள்வியிலேயே பதிலும் இருக்கு. அவர்களோடு இவர்கள் பேசாமல் இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள். அவர்கள் பேசுகிறார்களோ இல்லையோ இவர்கள் செயல்பாட்டில் இறங்கி விடுவார். ஆகவே அந்த நிலை மாறும். பல கருத்து வேறுபாடுகள். பிஜேபியோட கூட்டணி வேண்டாம், யாரு? சி.வி. சண்முகம். பாமகவோட கூட்டணி வேண்டாம், சி.வி. சண்முகம். அதே சி.வி. சண்முகம் கை காலை பிடிச்சி தைலாபுரம் தோட்டத்துல போய் காலில் விழுந்து பேசு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சது யாரு? பழனிசாமி. போனது யாரு? சி.வி. சண்முகம். ஃபெயிலியர் ஆனது யாரு? இப்ப யாருக்கு? சி.வி. சண்முகம் பேசி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அன்புமணி ராமதாஸ் இவரை நான் ஒன்னும் கூப்பிடல, அரசியல் பேசல, போயான்ட்டாரு. அதுக்கு பின்னாடி இதே சி.வி. சண்முகம் கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு, பாட்டாளி மக்கள் கட்சியும் எல்லாத்தையும். ஆகவே இது போன்ற நிலைப்பாடுகள். ஒருத்தர் வரலையே சார் அலையன்ஸுக்கு. இபிஎஸ் தலைமையை ஏற்று யாராவது அலையன்ஸுக்கு வந்தாங்களா சொல்லுங்க எனக்கு. ஒருத்தரும் வரலையே. அந்த தேமுதிக கூட ஒரு காலத்துல துரத்தப்பட்ட கட்சி, ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி கே.பி. முனுசாமியும் மற்றவர்களும் அதை துரத்தினாங்க. அப்ப போய் பட்டாசு கொடுத்து இனிப்பு கொடுத்து தொழில்பரப்பு செயலாளர் பாமகவுக்கு கே.பி. முனுசாமின்னு சொல்லிட்டு இனி இவங்க சாவகாசமே வேணான்னு தானே போனாங்க. ஆனா அந்த விதத்துல கேப்டன் கட்சியில அவங்க பொதுச் செயலாளராக இருக்கின்ற பிரேமலதா விஜயகாந்தை நான் பாராட்டுகிறேன். திருமதி பிரேமலதா விஜய் தம்மை மதியாதவர் தம் வாசலில் வந்து வணங்கிட வைத்து விடும் செய்த தர்மம் தலை காக்கும். தேடி வர வச்சுட்டாங்களே அவங்க ஆபீஸுக்கும் வீட்டுக்கும் பழனிசாமி வேற வழி இல்லாம ஓடனாரு. திஸ் இஸ் த பாலிடிக்ஸ். அதாவது இதுதான் உங்களுக்கு வந்து அரசியல். என்னன்னு கேட்டீங்கன்னா அதை பண்ணி காமிச்சிட்டாங்க. பழனிசாமி ரோடு ரோடா சுத்த ஆரம்பிச்சிட்டார். ஆகவே அந்த எதிர்ப்புங்கிறது இவருடைய தலைமையில கூட்டணியும் அமைக்க முடியல, வெற்றியும் பெற முடியல. ஆகவே நீ வெளியேறுப்பா அப்படின்னு சொல்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள். சார், வெற்றி பெற்றாலும் பெறாவிட்டாலும் அதிமுகவினுடைய சைனிங் அத்தாரிட்டி அவர் தான். இரட்டையில அவற்றை தான் இருக்கு, கட்சி ஆபீஸ் அவற்றை தான் இருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் கரைவெட்டி கூட கட்டக்கூடாதுன்னு நிபந்தனைகள்லாம் விதிக்கப்பட்டது. அதுல ஓபிஎஸ் மேல எனக்கு வருத்தங்க, ஒருங்கிணைப்பாளர் மேல. ஒரு அண்ணன் மேல ஏகப்பட்ட கோபம். எந்த கோர்ட்டும் வேட்டியெல்லாம் கட்டுன்னு எங்கேயும் சொல்லவே இல்லைங்க. 100 தடவை சொல்லியாச்சுங்க, 1000 தடவை சொல்லியாச்சு, எல்லாரும் சொல்லியாச்சு அண்ணா வேட்டியை கட்டுங்க. இவரே கட்டிக்க மாட்டேங்கிறாரு. அது என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு லீடரை இதுக்கு மேல போய் நம்ம போர்ஸ் பண்ண முடியாது. ஆகவே யாரு கட்ட வேணாம்னு சொன்னா? ஆகவே இவரே அவர் போய் கட்டாம இருக்காருங்க.
நீங்க வேட்டியை கட்டலையான்னு கேக்குறீங்க என்ன. இது மாதிரி 1000 பேர் கேட்டாங்க அவரை. அதை பத்திலாம் அவர் கவலைப்படுறதே இல்லை. அவர் கட்டாதது அவர் தவறு. அதை வேணா நான் எழுதி கொடுக்க தப்பு அது. அது கட்டமா இருந்தது, கட்ட மாட்டேன்றாரு. அது ஏன்னு தெரியல. அவர் தான் அதுக்கு பதில் சொல்லுங்க. ஒண்ணு. 2வது, தேர்தல் ஆணையம் நிரந்தரமாக இரட்டை இலையை பழனிசாமிக்கு கொடுக்கவில்லை. இதை போய் போராடினது நானு. உங்களுக்கு தெரியும். அந்த வழக்கு பெண்டிங்ல தான் இருக்கு. தேர்தல் ஆணையமும் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல என்னோட சன்னு ஜெயசீமன் 2வது மகன் கொடுத்த அந்த இதுக்கு பதில் சொல்லும் பொழுது அந்த இரு தீர்ப்பு வந்துச்சு சென்னை உயர்நீதிமன்றத்துல. அந்த தீர்ப்பின் அடிப்படையில நாங்க கொடுத்துட்டோம். அதுதான் லேட்டஸ்டா வந்தது 18ஆம் தேதி நான் சொன்ன மாதிரி சொன்னார்கள். தவறு. எலெக்ஷன் ஆணையம், தேர்தல் ஆணையம் பெரிய தப்பை பண்ணியிருக்கு. அதை நான் தான் சேலஞ்ச் பண்ணும். அதனால அதை பண்ண விட மாட்டேன். அந்த கோர்ட்ல கேஸ் நடத்த வேணாம்னு சொன்னோம். பிரிட்டோ கேட்கல. அங்க நடத்தாதீங்க, நமக்கு எதிர்ப்பா அந்த கோர்ட்ல இருந்து ஜட்ஜ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கு, அது நியாயமா வராதுங்க, ஓபிஎஸ்க்கு எதிர்ப்பாதாங்க வரும்னா. சட்ட மேதாவிகள், வல்லுநர்கள், ராம்ஜெத் மலானிக்கு அடுத்தபடியா இருக்க சீனியர்கள் பேச்சதான் எங்க அண்ணன் ஓபிஎஸ் கேட்பாரு. ஆகவே அவர் அவங்க பேச்சதான் கேட்டாரு. அவர்கள் சொந்தமாக இருக்கலாம், பந்தமாக இருக்கலாம், அதெல்லாம் ஊத்திச்சு. இப்படி ஊத்திச்சு. கடைசி நேரத்துல கை எடுத்துட்டாங்க. ஆகவே எதையுமே டிரான்ஸ்பரன்சி இல்ல. ஒரு 10 பேர் உட்காந்து பேசணும், மற்ற லாயர்களையும் உட்கார வச்சு பேசணும்னு. என்னத்த பேசுறது? பேசி பிரயோஜனம் இல்லது, விடுங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. அது இரட்டை இலையை நிரந்தரமாக பழனிசாமிக்கு தேர்தல் ஆணையம் கொடுக்கவில்லை. பொதுச் செயலாளராக இந்த நிமிடம் வரை அவர் கொடுத்ததை ரெக்கார்ட்ல ஏற்றிட்டு இருக்காங்களே தவிர தேர்தல் ஆணையம் அறிவிக்கவில்லை. அங்க கேண்டிடேட்டையும் போடல சார். அதையெல்லாம் பார்க்கணும்ல. கேண்டிடேட்டையும் நீங்க போட்டீங்களா அப்படின்லாம் ஒரு கேள்வி வரும். ஆகவே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது. ஆகவே நிரந்தரமாக எதுவும் பழனிசாமி அடைந்து விடவில்லை. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, பதிவு பண்ணி. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறீங்க. என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி. மிக்க நன்றி. எம்ஜிஆர் டிவிக்கும் உங்களுக்கும். இந்த தலைவர் பேரால இருக்க டிவி, அதனால கையெடுத்து வணங்கி நன்றி சொல்லி பார்க்கின்ற நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் சொல்லியிருக்கிறேன். தேர்தலுக்கு பின்னால் பார்ப்போம். இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டிய கடமை உணர்வோடு நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம். ஆகவே என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். அதற்கு பின்னால் தான், இந்த ரிசல்ட் வந்த பின்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற 2026 தேர்தலில் நிச்சயமாக ஆட்சியை பிடிக்க நாங்கள் எல்லாம் தொண்டர்கள் ஒரு காரணமாக அமைவோம் என்பதை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.